யங் மாம்ஸ் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கல அல்லது பிள்ளைய வந்து சரியா கவனிச்சுக்க தெரியல, அந்த புரிதல் இல்லைன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன புள்ள வளர்க்குற, நாங்களாம் 8 புள்ள பெத்து அப்படி வளர்த்து அப்படி ஆளாக்கணும். அது ரிவர்ஸ்ல இப்ப திரும்பி வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு புள்ள வளர்க்கறதே தெரியல. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படி பேரண்டிங்ல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. எந்த வார்த்தையை பெரியவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஜென்டில் பேரண்டிங். ஜென்டில் பேரண்டிங்னா தெரியுமா உங்களுக்கு எதுவும்? அப்படி கேளு. தெரியாது. ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பெரியவங்க ஆடணுங்கிற மாதிரி ஆகுது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. அவங்களும் வந்து ஒரு ஹியூமன், அதாவது ஒரு குட்டி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு 6 to 10 years உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. முடிவு பண்ண எதுக்கு தாண்டா சாக்லேட் தந்த? நான் கமிட் ஆயிட்டேனே, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. கிளம்புன்னா கிளம்பி போக போறோம், வா சாப்பிடலாம்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போறோம். இதுல உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணாமி தானேயாக போதுமா? இதுல உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கா? சட்னி செய்யணுமா? புதினா சட்னியா? பிரியாணி சாப்பிடுறியா? கலைக்கிறீங்களா? கலைச்சுக்க, எனக்கு கவலை கிடையாது. இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா நம்ம ஹஸ்பண்டையோ இல்ல பெரியவங்களையோ அப்படியே என் கூட வான்னு கூட்டிட்டு போக மாட்டோம்ல. மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. 10 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்படியே போற வைதாண்டா. அதனால தான்டா உங்ககிட்ட சொல்லி அவங்க விருப்பத்தை கேட்டு தானே நம்ம கூட்டிட்டு போவோம். சோ ஒரு குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தையோட விருப்பத்தை கேட்கலாம்ல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இப்படி சொல்லி சொல்லி தான் எந்த விழாக்கும் கூட்டிட்டு போறது இல்ல, சொந்தக்காரங்க விட்டு கூட்டிட்டு போறது இல்ல. இதுல மீம்ஸ் வேற ஆயிரும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப மாமா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுக்கிறீங்க. கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இப்ப வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் என்னோட குழந்தைய. உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமா? உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதான் இருந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலையே. பேரண்ட்ஸ் வந்து படி படி சொன்னாங்க. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. வீட்டுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க நிக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பேபி லெட் வீனிங், அதாவது இப்போ அவங்கள வந்துட்டு அவங்களாவே இண்டிவிஜுவலா சாப்பிட வைக்கிறது. கரீம்பாய் எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. 6 மாசத்துல ஒரு குழந்தை உட்காந்து கையை எடுத்து சாப்பிட முடியுமா என்ன? இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல. இவங்க சொல்றத பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? குழந்தை தானா வளரும் சார். அது 6 மாசம் தானா வளரும், நம்மளாம் வளரலையா? இவங்க புதுசா சொல்றாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இவங்க என்ன பண்றாங்க, அங்க ஊட்டுறோம் அப்படின்ற காக்கா காட்டுறேன், குருவி காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்ட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. வேற எப்படி? அப்படி கேளுங்க. இன்ட்ரோடியூசிங் சாலிட்ஸ்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்க பாருங்க. அதுக்கு தான் ஆன்டி காண்டா வராங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் மேல வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. டைப்பா பேரை மாத்துறீங்களே தவிர எல்லாம் அதே விஷயங்கள் தான். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இவங்க சொன்ன டிட்டோ இதே வார்த்தைகளை எங்க அம்மா சொன்னாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு கிளாஸா? ஃபர்ஸ்ட் என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டா? ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். ஆஃப்டர் 6 months தான் வந்துட்டு நம்ம சாலிட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. அதான் சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல. டாபிக்கே அதுதான். அவங்களுக்கு நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல.
இல்ல ஏன்னா இல்ல என் குழந்தை வந்து 6 மாசத்துல சாப்பிடுது. அது எப்படி சாம்பார் 3 hours கிளாஸ் அது. சரி இப்போ இந்த 3 ஹவர்ல என்ன சொல்லி தந்துருவாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி. சரி அப்படின்றது நம்பர் 1. மாஸ்டர் இப்போ செலாம் வைக்கிறார். மாஸ்டர் இப்போ ஆசீர்வாதம் பண்றாரு. ப்ரோகிராம் இருக்கு. இப்போ டைம் பார்க்கலாம். ஆழ் மனசுல அப்படியே அவங்களுக்கு பதிஞ்சு. தம்பி கோச்சுக்காதீங்க, இது என்னதுக்கு ஆள் மனசுல பதியணும்னு நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா 6 மாசத்துல அம்மா நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு இப்படி ஊட்டி விட்டதுல அதுதான் பதியணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். உப்பு வந்து நம்ம ஏன் சேர்க்க கூடாது? ஏன் சேர்க்கப்படாது? 6 பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. 6 months to 12 months இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 0.400 grams, அதாவது 1/2 கிராமோட கம்மியான உப்பு தான் தேவையாம். புரியுதா? என்னடா புத்தலாட்டது? ஏன்டா பண்ணீங்கன்னா there are lot of data. மாடர்ன் பேரண்டிங் உடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள் இது ஒண்ணு. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இது ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிருப்பீங்க, அதுல இது இருக்கும், அவ்வளவுதானே? அல்ல, எல்லா லிங்கையும் பார்ப்போம் லைனா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? நல்ல ஃபிளேக்ஸ். பெண்ண தம்பி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வேற வேலையே இல்லாம இருப்பீங்க போல பாவம். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. வீட்ல இருக்கிறவங்க கிச்சு கிச்சு பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை, அவங்க இங்க தான் இருக்க போறாங்கன்றது. ஏன்னா நம்ம ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். மினிட்ஸ் இருந்து நான் தான் அத்தை. ஏன் நான் உன் அத்தை? நான் உன் அம்மா, உங்க அக்கா, அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன். ஏன் பிறந்தேன்னா உன்னை கொஞ்சம் தான் பிறந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண நேரம் உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். ஆவுனா இது ஒன்று சொல்லிருங்க, ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு. இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன், இடதுபுறமா வந்து வலது கையால அணைச்சு நான் வரப்போறேன். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். கதவை தட்டி 8 மணி வரைக்கும் புள்ள பசியில் அழுதுகிட்டு கடுப்பாயிட்டீங்க. இப்போ நீங்க மருமகள்கிட்ட இப்போ சொல்லணும், கம்யூனிகேட். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? 8 மணி ஆச்சுடா, கொஞ்சம் எழுந்து வாம்மா, குழந்தை அழுகுறான் பாரு. நக்கல்யா அவனுக்கு. இப்போதானே அத்தை சாப்பாடு கொடுத்தேன். 8 மணி ஆகுது, காலைல காஃபி கூட குடிக்கல புள்ள. அப்போ எனக்கு 2 தோசை ஊத்தி தர முடியாது உன்னால? அவனோட ஸ்கெடியூலே 9 o'clock தான், அந்த டைம்க்கு தான் நான் கொடுப்பேன். அப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் ஆட்டையை கழிச்சு விட்டு வீட்டுக்கு போங்க. 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும். நான் ரூல்ஸா போடுவேன். அப்படிதான் நான் பழக்கி வச்சிருக்கேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. மாடர்ன் பேரண்டிங் 16வது பக்கத்தை மறந்துட்டீங்க. குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே என்ன